நான் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன், எவ்வளவு ஜெபம் செய்கிறேன், எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் தீரவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள்? இன்னும் எத்தனை நாட்கள் நான் இப்படி இருக்க வேண்டும்? தேவனே, உண்மையில் நீ என்னை நேசிக்கிறாயா? உண்மையிலேயே நீ என்னை நேசிக்கிறாயா அல்லது கோபமாக இருக்கிறாயா? தேவனே, இருக்கிறாய் என்றால் எனக்கு ஒரு அடையாளம் கொடு, இந்த காரியத்தை செய் என்று கேட்கிறீர்களா? இல்லை. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அன்போ நித்தியமாக இருக்கிறது. அவருடைய அன்பு எப்படி இருக்கிறது? நித்தியமாக இருக்கிறது. எரேமியாவில் தேவன் சொல்கிறார், நான் உன்னை நித்திய அன்பினால் நேசிக்கிறேன். தேவன் என்னை நேசித்தால், தேவன் என்னை பார்த்து கொண்டிருந்தால், பிறகு ஏன் எனக்கு கஷ்டங்கள்? எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு இன்னொரு அடையாளம் இல்லை. தேவன் தேவனாக இருந்தும் எல்லா மகிமையையும் விட்டு, எல்லா மேன்மையையும் விட்டு மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்து மனுஷனாக வாழ்ந்தார். எனக்காக, உங்களுக்காக அவர் சிலுவையிலே தனது பிராணனையே கொடுத்தார். அவர் சிலுவையிலே தனது பிராணனை கொடுத்ததின் மூலம் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்று ஆல்ரெடி காட்டிருக்கிறார். நமக்கு இன்னொரு புதிய அடையாளம் தேவையில்லை. தேவன் என்னை நேசித்தால், எனக்காக அவர் வந்து பிறந்து உயிர்த்தெழுந்தால், தேவன் எனக்கு உதவி செய்வார் என்றால், பிறகு ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் என்று இன்னும் கேட்கிறீர்களா? அப்படியானால் இஸ்ராவேலர்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்திருந்தாலும், அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் போராட வேண்டி இருந்தது. அவர்கள் பட்டையை பிடித்து யுத்தம் செய்தார்கள், யுத்தம் செய்து போராடினார்கள். இந்த நாளில் தேவன் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அனைத்தையும் அருளி உள்ளார். பிராணனையே கொடுத்து விட்டார். உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ராவேலர்கள் எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்களோ அதுபோல நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தேவன் உனக்கு என்ன சொல்லிருக்கிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும், சாத்தானுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று. அப்படியானால் ஏன் சாத்தான் இன்னும் உங்க வாழ்க்கையில் வேலை செய்கிறான்? நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் நின்று போராட வேண்டும். வசனம் என்னும் பட்டையை பிடித்து நீங்கள் வசனத்தை சொல்லிக்கொண்டு போராட வேண்டும். போராடி உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவன் வைத்திருப்பதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்.